சினிமாவில் நீங்கள் மக்களுக்கு தெரிஞ்ச உடனே தெரிகிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 நடிகர்கள் எஃபர்ட்லெஸ்ஸாக மக்களுக்கு தெரியும். ஒரு 50-60 நடிகர்கள். அது ஏன்னா ஸ்க்ரீனில் வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிற டாஸ்க் தான் டைரக்டர்ஸ். ஒரு 15 பேரை எஃபர்ட்லெஸ்ஸாக மக்களுக்கு தெரியும். அப்புறம் அதுக்கும் நம்ம அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கேமராமேன்ஸ். எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு 2 இல்லாட்டி 5 பேர் தான் பப்ளிக்கு தெரியும். அப்போ எடிட்டர்னால் எவ்வளோ கஷ்டம்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அதில் எஃபர்ட்லெஸ்ஸாக யார் எடிட்டர்னு கேட்டால் ஆண்டனி சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பப்ளிக்கு தெரியுதா? ஒரு மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளே என்ன எனர்ஜி இருந்திருந்தால் ஒருத்தன் ஸ்டார் எடிட்டர் ஆக முடியும் சொல்லுங்கள். அதாவது மேக் கம்ப்யூட்டரும் ஆண்டனி சாரும் ஒன்று, அவர் பிரெயினும் ஒன்றுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட், பயங்கரமான டேலண்டான ஆள். ரொம்ப அசால்ட்டாகவே அவருக்கு இன்பில்ட்டாகவே இருக்குது. உனக்கு டேலண்ட் என்ன அப்படின்னா அவருக்கு உள்ளே இருக்குது. அது அவ்வளோதான். அவன் வளர்த்துக்கல, அதை ரொம்ப கற்றுக்கிட்டெல்லாம் வளர்த்துக்கல. அது பாட்டுக்கு அது பை பர்த்தே ஒரு ரொம்ப டேலண்டான ஒரு பர்சன். எல்லாம் என்ன வேணாலும் பண்ணுவார் அவர். அவர் வந்து திடீர்னு மியூசிக் கற்றுக்குவார், எடிட்டிங்கில் அன்றைக்கி வந்து ஒரு நியூ படத்துக்கெலாம் அவ்வளோ பெரிய ஓப்பனிங் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வித்தவுட் ஆண்டனி சார்ஸ் கட் அண்ட் த வே ஹி ப்ரெசன்டட் த ட்ரெய்லர், அது இல்லாமல் சான்ஸே கிடையாது. அது மாதிரி ஒரு மிகப்பெரிய திறமைசாலி. இப்போ ஆண்டனி சார் வந்து ஒரு விஜய் சார், அஜித் சார் இவங்களை வச்சு ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியான ஒரு படம் பண்ணுறாருனா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு டேலண்ட் உள்ள ஒரு ஆள். ஆனால் அவர் ஷட்டர் பண்ணுறாரு அப்படிங்கும்போது ஒரு டாஸ்க், இட்ஸ் அ பிக் டாஸ்க். உண்மையாகவே எப்படி ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வாங்கணும். முன்னாடி வெட்டரான ஆக்டர் சத்யராஜ் சார் இருக்கார். அவர் எவ்வளோ பெரிய ஆள். அவருக்கு முன்னாடி போய் நின்று சொல்லி தனக்கு வேண்டியதை வாங்கிக்கணும்னா அவர் ஈஸியாக இருப்பார். அவர் வந்து அவர் சொன்ன மாதிரி ஈகோவை பார்க்க மாட்டார். பட் நம்ம சொல்றதுக்கே ஒரு மாதிரி ஒரு கூச்சம் வரும் நமக்கு, அவர்கிட்ட போய் பேச எப்படின்னு சொல்லி. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு எப்படி அப்படின்னு பார்க்கும்போது மேக்கிங் வீடியோ பார்த்தேன். ஒரு சீசன்ட் ஆக்டர், நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் வாங்கக்கூடிய ஒரு சீசன்ட் ஆக்டர் எப்படி ஸ்பாட்டில் பிஹேவ் பண்ணாரோ அப்படியே பண்ணியிருக்காருன்றது அந்த மேக்கிங் வீடியோவில் தெரிஞ்சது. ரியலி செம்மையாக வந்திருக்கு ட்ரெய்லர்.